78வது சங்கீதம். இங்கே ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார். அவர்தான் தாவீது. தேவனால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதர்கள், தேவனால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதன் யாக்கோப்பு, அவர்களுடைய சந்ததி. இப்போ ஒரு மனிதனை தேவன் கண்டுபிடிக்கிறார், தெரிந்து கொள்கிறார். 78வது சங்கீதத்தில் 70வது வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான். இங்க கர்த்தர் என் தாசனாகிய தாவீதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். 89வது சங்கீதத்தில் 20லிருந்து ஒரு பகுதி பாருங்க. கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டு ஒரு மனிதனை பலப்படுத்தி அபிஷேகித்து அவனுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்து நிறைவேற்றுறாருன்னு பாருங்க. 20வது வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகளின் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பெயரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கு நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அப்ப கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்து அழைத்து அவனை பலப்படுத்தி அவனுக்கு ராஜாங்கத்தை கொடுத்து ஆளுகையை கொடுத்து அவனுடைய ஆளுகை என்றென்றைக்கு நிலைத்திருக்கும்படியாக அவருடைய வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து யூதா வம்சத்துல அவர் பிறக்கிறார். தாவீதின் குமாரனாக இயேசு பிறக்கிறார். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவர். அவருடைய ஆளுகை ஆட்சி அது என்றென்றைக்கும் அனாதியாய் இருக்கிறது. அப்ப தேவன் ஒரு மனிதரை தெரிந்து கொண்டு அவனுக்கு இவ்வளவு கிருபையும் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துகிறார்.